வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்வீட்டான பாதுஷா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நாமளே ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபில்டரில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துப்போம். நீங்கள் எந்த கப்பு எடுத்து அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் சேர்க்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துப்போம். இது 3ம் நல்லா சலிச்சு எடுத்துப்போம். இதுக்கு மேலேயே 1/4 கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நெய்யும் தயிரும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். கையில் பிடிக்கும்போது பிடிக்க வரணும். உதிர்த்தா நல்லா உதிரியாக வரணும். உதிரியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டாக பிசையணும். பாருங்கள், இது போல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லேயர் லேயராக வரும். இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வைப்போம், ஊறட்டும். சர்க்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துப்போம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக ஏலப்பொடி சேர்த்து இதையும் கலந்து விட்டுப்போம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வந்துடுச்சு. பிசு பதம் அடுத்து ஒரு கம்பி பதம் வந்ததும் சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊற வச்ச மாவை உள்பக்கம் லேயர் லேயர்லாம் வந்திருக்கு. 2 கையிலையும் எண்ணெய் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிப்போம். ஒரு கையால் மாவு உருண்டையை வச்சு இன்னொரு கையால் உருட்டி கட்டை விரலால் அழுத்தி விட்டுக்கணும். இன்னொரு மாவு உருண்டையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஷேப்பாக வரும். பாருங்கள், இது போல் எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கணும். கடாயில் வாசனை இல்லாத எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டில் ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். நம்ம கடைகளில் போய் காசு கொடுத்து ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் வீட்லேயே நாம் நம்ம கையால் செய்து கொடுக்குறது தான் நமக்கு சந்தோஷம். ரெண்டு பக்கமும் 5 நிமிஷம் திருப்பி போட்டு பொன்னிறமாக பொரிஞ்சாச்சு, எடுத்துடுவோம். பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரி பாதுஷா லேயராக வந்திருக்கு. இதை அப்படியே சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைப்போம். இந்த பாதுஷா ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டான சைஸில் 1/2 கிலோ பாதுஷா பாருங்கள் கிடைக்கும். சர்க்கரை பாகில் 2 மணி நேரம் ஊறின பாதுஷா ஜூஸியாகவும். நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர். அவ்வளோதாங்க, ஸ்வீட்டான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நன்றி.